நம்ம ஊர்லலாம் செய்கிற மாதிரி மத்தி மீன் குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது கூடவே இஞ்சி பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு நல்ல பெரிய பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தென் ஃபியூ மஸ்டர்ட் சீட்ஸ், அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகமும் வெந்தயமும் போட்டு பொரிய விட்டுருங்க. அது கூடவே இடித்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அண்ட் இது கூடவே இன்னொரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆனியன் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இல்லைனா கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக கருகிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அது கூடவே 2.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் கொஞ்சம் சால்ட். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் மசாலா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே இதுலேயே நம்ம கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்ச அந்த புளி தண்ணியை 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் புளி தண்ணி ஊற்றுறோமோ அதே கப்பில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் தண்ணி அதிகமாக ஊற்றினா ரொம்ப தண்ணியாக ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது நல்லா பாயில் ஆகட்டும் லோ ஃப்ளேமில். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். மாங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் என்ன மீன் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. நான் மத்தி மீனில் தான் செய்கிறேன். எப்போவுமே மீன் போட்டதும் ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இதிலையே உப்பு காரம்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி. பட் ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டு இறக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் செம்மையாக இருக்கும்.